நோ ப்ராப்ளம். வீக் டேயில் பிரச்சனையே இல்லை. காலையிலேயே A to Z எல்லா வேலை ஆகிடும். சமையலோடு சேர்த்து நைட்டுக்கும் சேர்த்தே பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி காலையிலேயே சூடாக வெஜிடபிள்ஸ் போட்டு மஷ்ரூம்ஸும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி. பசங்களுக்கு இதுதான் லஞ்ச் கட்டு கொடுத்தாச்சு. கொஞ்சம் குக்கரில் அப்படியே அடுப்பு மேலே வச்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு மத்தியானமாக டேபிளில் கேசரோலில் போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் வெள்ளை வடித்த சாதம், கொஞ்சம் காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறம் வந்து தயிர், ரைஸ்க்கு தயிர், கொஞ்சம் தால் இருக்குது. மைசூர் பருப்பில், அந்த ஆரஞ்சு மைசூர் பருப்பில் செஞ்ச தால். அப்புறம் தயிரில் இன்னொரு ரெசிபி டிஷ், அது வந்து நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். தாளித்து நிறைய ஆனியன் வெங்காயம்லாம் போட்டு, ஆனியன் தக்காளி எல்லாம் போட்டு வெங்காயன்றேன். இது வந்து காலையில் சாப்பிட்ட பாதி ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம் என் மாமியாருக்கு செஞ்சுருந்தா. அவங்க எதுவே ஹெவியாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி பாதி வச்சுட்டாங்க. இதுதான் மிச்ச ரைஸு. ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. இதில் வந்து 2 ஐட்டம்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ், கேரி ஃபார்வர்ட்ஸ். அது என்னென்ன 10 வாட்டி சாவி கீழே போடுவேன். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். மணி 1. என் ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு வந்தேன், இப்போ போயிட்டு திரும்பி வரும்போது என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இப்போ வந்து முடி கட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ஷோல்டருக்கு கொஞ்சம் கீழே வந்துருச்சு முடி அப்படின்னா ரொம்ப எனக்கு ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பேன் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவோம். இதே எத்தனையோ வருஷமாக ஆகிப்போச்சு, அதே ஸ்டெப்ஸே முடியல. பெருசாக ஒன்றும் பண்ணவும் முடியாது. ரொம்ப நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஒரு பிராண்ட் நியூ மேக் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா பாய் கட் தான் பண்ணணும். அதுக்கும் நான் ரெடி. நான் ஒரு ரொம்ப எனக்கு டைம் பாஸ் ஆகாமல் மொட்டை கூட அடிச்சிடலாமான்னு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதேன்னாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக முடி வரும் இல்லைங்களா. ஏன்னா இப்போ மென்னுக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை. இஷ்டத்துக்கு அவங்க மொட்டை அடிப்பாங்க, வந்துடுது. அதில் கூல் இப்போல்லாம் ரொம்ப கூல் ஆகிப்போச்சு. பட் நம்ம லேடிஸ்னால் எவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்னிங் எல்லாம் நான் ஒரு காலத்தில் பண்ணி பார்த்துட்டேன் 4-5 வாட்டி. அது சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பெரிய ஃபேஸ்க்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் எல்லாம் செட்டே ஆகுது. சரி, ஓகே. ஸோ போவோம். மழை தூறல் ஸ்டார்ட். மழை தூறுது. முடி வளர்க்கணுன்னு ஆசை தான், நல்லா தான் இருக்குது. மெயின்டைன் பண்ண முடியல. சுற்றி வளைச்சி அதே ஸ்டெப்பு கொஞ்சம் சின்னதாக பண்ணிட்டு தான் வர போகிறேன். 2 இதில் இதெல்லாம் ஒன்று தான் செஞ்சு வரப்போம். அவங்க நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க. கலரு, ஸ்ட்ரெயிட்னிங்கு, ஸ்மூதனிங்கு, சாஃப்ட்னிங்கு. நமக்கு எதுவுமே வேணாம். இதுதான் பெஸ்ட், ஒரிஜினல் தான் பெஸ்ட்டு. அங்கே ஏதோ கலர் ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கான், தியரி நடந்துகிட்ருக்கான். ஸோ ரீஸ்கெடியூல் பண்ணுறேன்னு கேட்டாங்க. இது வந்து செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமும் வரும்போது ஏதோ பிஸியாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்னொரு பார்லர் போகிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் அந்த பார்லருக்கு போயிட்டு தான் கன்சல்ட் பண்ணிட்டு வரேன். அங்கே தான் த்ரெடிங் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் போனால் அதை பிடிச்சிருந்துச்சு. பட் இங்கே வந்து எனக்கு ஒரு இது சரி, தோனி அந்த கொஞ்சம் நல்ல ஒரு இது, ஃபர்ஸ்ட் டைம் போகலாம். ஸோ என் ஃப்ரெண்டு 2 பேர் போயிட்டு வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் ரீஸ்கெடியூலும் பண்ண வேணாம், ஒன்றும் செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு போர்டு மாட்டுங்க. அவங்க டைம் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக, நம்ம டைம் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அட்லீஸ்ட் இந்த டைமில் இருந்த டைம் வரைக்கும் நாங்கள் பிஸி இல்லை இது அதுன்னு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியில் இருக்கணும். சும்மா ரெட் கலர் போர்டு. No, I am recording for my this thing. I have a channel. hand ठीक है. गुड मॉर्निंग, हैप्पी फ्राइडे. अथर्विनिக்கு ஸ்கூல் கட்டு. இட்லி, இன்னும் கொஞ்சம் இட்லி அங்கே இருக்குது. சட்னி. இந்த பையன் சாண்ட்விச் சாப்பிட்டுருக்கான்.
ஒரே ஒரு நாளைக்கு பேக்கிங் பாருங்கள், எவ்வளோ பேக்கிங்கு. ஆ பா, இது உள்ள வந்து சீஸு, சாஸு, மேயோனீஸ். இதில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ். இது வந்து கொஞ்சம் இட்லி, 2 இட்லி அம்மாவுக்கு பேக்கிங்கு வழியில் சாப்பிட்றதுக்கு. இப்படி பசி வந்தா, ஏன்னா இப்போ 7:30 மணிக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ காலையில் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு பசி இருக்காது அவ்வளோவா. எனக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஹேர் வந்து பிளண்ட்டுன்றேன், ஸ்டெப்ஸில் இருந்துச்சு. இப்போ வந்து லேயர்ஸ் இல்லை. ஸோ ஒரே ஹைட்டுக்கு தான் இருக்குது. அந்த பழைய லேயர் மட்டும் ஒன்று இருக்கும், 1 2 இருக்கும். காலையிலேயே விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே இருக்குது. இவ்வளோ பெரிய பல்கி டவல் எடுத்து வைக்கிறான். நான் மெலீஸாக ஒரு டவல் கொடுக்குறேன் அத்தருக்கு. இதுலேயே பாதி சூட்கேஸ் ஃபில் ஆகிடும். பாருங்கள், நல்லா இருக்குது மெலீஸா, கர்ச்சீஃப் மாதிரி. ஆனால் இது பெரிய டவல், அத்தருக்கு கரெக்டாக இருக்கும். நானும் இன்றைக்கி 5 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. எல்லா வேலை ஆகிப்போச்சு. ஃபுல்லாக இப்போ கஜபஜான்னு இருக்குது. பாருங்கள், இவ்வளோ குப்பை காரில் இருந்து கலெக்ஷன். கிளம்பிட்டாங்க. இப்போ மணி 8 போகுது, 7:50. 7:30 மணிக்கு கிளம்பணும்னு பேசினாங்க. 2 நாளைக்கு சென்னை போயிட்டு வர போகிறாங்க. பாருங்கள், டைம் 8 போகுது. 2-3 டேஸ்க்கு நம்ம ஜாலி. மண்டே வந்துடுவாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருச்சு. அது மழை காலம் வேறு, இல்லை பொதன்னு வந்துடுது. இது எல்லாமே வீட்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ. இது பாருங்கள், இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம மாதுளப்பழம், போமோகிரானேட். அப்புறம் அங்கே இருக்குது, அங்கேயும் நிறைய இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ தான். ஸோ இருக்கிற டைமில் கொஞ்சம் நெய் காய்ச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் எடுத்து, இன்னும் கூட நிறைய இருக்குது டப்பா. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டி இந்த ஹேண்ட் விஸ்க் அதை வச்சு எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபில் ஆன டப்பா. அது கொஞ்சம் பழசு. ஸோ ஃபஸ்ட்டு பழசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டைரெக்டாக க்ரீம்லேயே பட்டர் எடுத்துருவேன். அது கீழே இன்னொரு டப்பா இருக்குது. அதில் வந்து தயிர், இந்த க்ரீமில் கொஞ்சம் தயிர் ஊற்றி தயிர் பண்ணி அதிலேருந்து பட்டர் எடுத்து பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கி சமையல் வேலை கூட கிடையாது. இன்றைக்கி நோ சமையல், கிச்சன் லீவ், ஹாலிடே. ஆனால் ஒரு பாட்லக் இருக்குது இன்றைக்கி, நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இப்போ யார் வீட்டில் யாருன்னா ஊருக்கு போகிறாங்க, இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் பாட்லக் வச்சுக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். மாடியில் பண்ணலான்னு. மாடியில் நாங்கள் அந்த ஸ்பேஸே யூஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி ஆனால் மழை வந்துச்சு, நேற்று செம்ம மழை. இன்றைக்கி மழை வரல அப்படின்னாக்கா மாடியில் வச்சுக்கலாம் நம்ம பாட்லக்கு. ஆனால் இன்றைக்கா நாளைக்கான இன்னும் பேஸ்ட் இருக்குது. லேடிஸ் ஒன்லி பாட்லக். இங்கேயும் பாருங்கள், இந்த காய்கறியெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்கள். பீன்ஸ் நான் ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். பீன்ஸு ஒரு பேட்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் வந்திருக்கும். பீன்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. எங்கே போச்சு பாருங்கள், இது இன்னும் வந்துட்டுருக்கு. பீன்ஸ், குட்டி குட்டி பீன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீன்ஸு. இது வந்து அவரைக்காய். இப்போ பாருங்கள், இப்போ தான் பூ வந்துருக்கு. இதுவும் வரும். இது வந்து இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக டொமேட்டோ செடி. டொமேட்டோவும் வந்துருக்கு. தக்காளி வந்துட்டுருக்கு. ஸோ தக்காளி நிறைய வச்சுட்டோம். நம்ம கடையில் வாங்குகிற அவசியமே இல்லை. இது இல்லாமல் செரி டொமேட்டோவும் இருக்குது. இதெல்லாம் தான் புது செடி. ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்கம் மட்டும் தானே போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது பாருங்கள், இது எல்லாமே செரி டொமேட்டோ. பாருங்கள், குட்டி குட்டி செரி டொமேட்டோ. இது நான் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு 3-4 டொமேட்டோ யூஸும் பண்ணியாச்சு. இதெல்லாம் வெண்டைக்காய், இது எல்லாமே பீன்ஸு. அவ்வளோதான். கத்திரிக்காய் எங்கே போட்டோன்னா தெரியல எனக்கு. அவரைக்காய். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் கொத்தமல்லி இருக்கும். இங்கே பாருங்கள், பாருங்கள் பீன்ஸ். நாட்டி வெரைட்டி போல். அந்த பாதி செடி என்னன்னு தெரிய மாட்டேங்குது, வீடா இல்லை செடியானு. இது என்ன செடின்னு தெரியல. இங்கே பாருங்கள், ரோஸ் எல்லாம் கூட அழகாக வந்துட்டுருக்கு. பிங்க்கு, அப்புறம் 2 பிங்க்கில் இருக்குது. ஒன்று லைட், ஒன்று டார்க்கு. இது வந்து வெள்ளை ரோஸ் நல்லா வந்துட்டுருக்கு. ரோஸ் இது வந்து மஞ்சள். இது எல்லாமே பிங்க்கு. இது பாருங்கள், கனகாம்பரம். இதுவும் வந்துட்டுருக்கு. அண்ட் இது பாருங்கள், எவ்வளோ பெரிய இது தழை, எவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்குது. துளசி வந்து நிறைய இந்த மாதிரி அதுவாக நிறைய வருது. உள்ளேயும் பாருங்கள், இன்னொரு துளசி அந்த பக்கமும் இருக்குது. பாருங்கள் துளசி. அப்புறம் வந்து இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் அங்கே வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு வந்து கோலை வச்சு இது சப்போர்ட் கொடுக்கணும். இது வந்து இது வெத்தலை. கற்பூரவள்ளி
ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்துருச்சு. புல்லில் நடந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும், நடக்கிறதே இல்லை. ரெகுலராக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் நடக்கணும்னு பார்ப்பேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் துளசி வந்திருக்கு. ஸோ அந்த விதை எங்கெங்கே விழுதோ அங்கங்கே வருது போல். அப்புறம் இங்கேயும் இருக்குது, இருங்க பாருங்கள். இங்கே இந்த சென்டர் போர்ஷனில் இருக்கிற மண்ணில் 2 துளசி வந்திருக்கு. அப்புறம் அந்த பக்கமும் இன்னும் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே இங்கே இது எல்லாமே குட்டி குட்டி, இது எல்லாமே துளசி. ஃபுல்லாக ரெட் பெயிண்ட் அடிச்சுட்டு அழகாகிடுச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடித்தாச்சு, இந்த பக்கம் ஃபுல்லாக ரெட் பெயிண்ட் அடித்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் டோர் ஓப்பனாகவே இருக்கட்டும். கிருஷ்ணருக்கு ஒரு ரோஜா பூ. துணியை துவைக்க போட்டாச்சு. பாருங்கள், இதுதான் நேற்று நைட்டு செஞ்ச சப்ஜி, காலிஃப்ளவர். இட்லி சாப்பிட்டாச்சு. இதுலேயும் இன்னும் அதில் 2 இட்லி இருக்கும், இதில் 2 இட்லி இருக்குது. அவ்வளோதான், இன்னும் இட்லி சாப்பிட போகிறதில்ல. சட்னி நல்லா இருக்குது. ஸோ இது வந்து கடலை சட்னி, ஸோ இது கெடாது. ஸோ இப்போ நான் டெரஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் கூப்பிட்ருக்கேன், அவங்களுக்கு கொடுத்துடலாம், எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இதில் ஒரு 2 சப்பாத்தி இருக்கணும். இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் மீந்துருது இல்லையா, இந்த மிச்ச மீதி சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ணுறது தான் பெரிய ஒரு சேலஞ்ச். கொஞ்சம் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் மீந்துருச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி குட்டியாக மீற கொஞ்சம் சப்ஜி, கொஞ்சம் இது அப்பப்போ கொடுத்துடணும் நம்ம. ஸோ நேற்று கூட வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேன், கொஞ்சம் நிறையவே பண்ணிவிட்டேன். இதுவே ஆலை, நம்ம அதுக்கு பாதிக்கு பாதி தான் சாப்பிட்ருப்போம். ஸோ ஃபுல்லாக அங்கே அவங்கள பாத்திரம் எடுத்துகிட்டு வர சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ 2 சப்பாத்தி இருக்குது, அப்புறம் இன்னொரு ஹாஃப் இருக்குது பாருங்கள். ஸோ சப்ஜி ரோட்டி. ஸோ இது மத்தியானத்துக்கு ஆகிடும் எனக்கு. இத்தனை நாளில் இன்றைக்கி தான் நான் வந்து காலையில் இட்லி சாப்பிட்ருக்கேன். சாட்டர்டே சண்டேக்கே சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. தட் மண்டே டு ஃப்ரைடே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு இருக்கும்போது என்னோடய ஸ்டைலில், என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நான் என்ன சொல்கிறது, என்னோடய ருட்டீனில் நான் எவ்வளோ ஃபிசிக்கலாக நான் என்ன ஆக்டிவாக வச்சுக்கிறேனோ அதுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. 3 வேலையோடு நம்ம நிறுத்த மாட்டோம். நடுவில் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொறுக்கும், அதில் ஜங்கும் உள்ளே போவோம். ஸோ அவ்வளோ எல்லாம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ 2 வேலையே எனக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நைட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிகிற அளவுக்கு ஒரு 8 மணி கூட இல்லை 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு பார்ப்பேன். நேற்று 6 மணிக்கெல்லாம் என்னோடய டின்னர் முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு 11-12 o'clock நான் வந்து என்னோடய பிரஞ்ச் கூட இல்லை, ப்ராப்பர் லஞ்சாகவே நான் சாப்பிட்ருவேன். கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுது. ஸோ எனக்கு அந்த கஷ்டம் தெரியறதில்ல, பசியும் வர்றதில்ல. ஆனால் சாப்பிடும்போது ப்ராப்பராக சாப்பிடுவேன். இது அதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஆனால் சாட்டர்டே சண்டே பார்க்க மாட்டேன், எது இருக்கோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் 3 சாப்பிடுவேன். இப்போ இந்த வீக் டேஸில் கூட, இந்த ஃபாஸ்டிங் பண்ணுற நாளில் கூட நான் வந்து ஸ்நாக்ஸு ஜங்கு எல்லாம், நேற்று கூட பார்த்திங்கன்னா நல்லா பஜ்ஜி போண்டா எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்து சூடாக பஜ்ஜி போண்டா போட்டுட்டு இருந்தாங்க, கையோடு வாங்கிட்டு. அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ நல்ல மழை, செம்ம மழை. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா எக் போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, அதுக்கப்புறம் வந்து புனுகுலு, அதுக்கப்புறம் வந்து ஐயோ 2 வடை இருந்துச்சு பாருங்களேன். இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. எங்களுக்கு கொடுத்துருந்தா அத்தருக்கு அவ்வளோ பிடிக்கும், சாப்பிட்ருக்கலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்த. போகும்போது எனக்கு கையில் கொடுத்துடலான்னு அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. பாருங்கள், 2 வடை இருக்குது. ஸோ என் மாமியாரோட துணி இப்போ வாஷிங்க்கு போட்டேன். எனக்கு இந்த புடவை காய் போடுறது வரவே வராது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கு. புடவை கட்டுறதும் சேலஞ்சிங்கு, காய் போடுறதும். அப்புறம் எப்படி காய் போடுறது நீட்டாகவே இல்லை. சரி, இப்போ லூஸாக தொங்க விட்டுட்டு அதை காஞ்சிரும். அதனால தான் ஃபுல்லாக இப்படி டபுள் லேயரில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி காஞ்சிடணும். மழை வந்துச்சுன்னா மேலே பால்கனியில் போட்டுடலாம்.
டெரஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டேன். அப்படியே இது தூசு ஒரே இது போயிட்டு நல்லா உதறிட்டு போடுவோம். இது அப்பப்போ இது டஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒருத்தர்னால பண்ண முடியாது, 2 பேர் வேணும் இது தூக்கி உதறதுக்கு. தூக்கிடலாம், இது பண்ண முடியாது. அப்புறம் வேக்யூம் போட்டுருவோம் நல்லா அள்ளி அள்ளி ஆக்கடை ஆயிடுச்சு. தான் நான் கை கால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். 2 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய்னா என்ன, கொஞ்சம் வீட்டு வேலை பார்க்காம வேறு ஏதாவது செய்யலாம் இல்லைங்களா. அட்லீஸ்ட் நமக்கு இப்போ சமைக்கிற வேலை கிடையாது. ஆனால் ஐயோ இங்கே பாருங்க, ஐயோ பல்லி, லக்ஷ்மி லக்ஷ்மி பிடிச்சி வெளியில் போட்டுருணும் இல்லையே. ஸோ இப்போ வந்து பசங்களோட பெட்ஷீட் துவைக்கணும்னு பார்க்குறேன். டெரஸ் இன்னைக்கு க்ளீன் பண்ண வச்சுருவேன். கார்டனரை கூட கூப்பிடலான்னு பார்த்தேன், பட் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். கார்டனர் வேணாம். பாருங்க பூ, அன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அன்னைக்கு ஆன பூ இது. ஓகே, இது டன்னு. அடுத்தது பாத்திரம் கழுவணும். அப்புறம் இன்னொரு லோடு வாஷிங்க்கு போடணும். அப்புறம் அந்த பாட்டிலுக்கு வேலை கவனிக்கணும். அது என்னன்னு தெரியல, நான் மொபைலில் இன்னும் செக் பண்ணல, வாட்ஸ்அப்பே செக் பண்ணல. டன். ஸோ இன்றைக்கி காலையில் இப்படி இவங்க கிளம்புற பிளானு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம விளக்கு வச்சிடணும். ஸோ அதுக்கு முன்னாடியே குளிச்சிடணும். ஸோ அதுக்கு முன்னாடியே வீடு சுத்தமாக இருக்கணும். பூஜை அதெல்லாமே கொஞ்சம் நேற்றே ஃபுல்லாக பண்ணி வச்சுனேன். ஸோ எழுந்த உடனே குளிச்சுட்டு விளக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கிச்சனும் ஃபுல்லாக நைட்டுக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கினேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா வேலை டன், டெரஸ் க்ளீன் டன்னு, டஸ்டிங் டன். அதுக்கப்புறம் வந்து 2 லோடு துணி துவைச்சாச்சு. இந்த லோடு இப்போ போயிட்டுருக்கு. பெட்ஷீட்ஸ் எல்லாம் அது மட்டும் காய் போடணும். அதுக்கப்புறம் வந்து வெளியில் யூட்டிலிட்டி ஏரியாவும் டன்னு. ஸோ ஃபுல்லாக கிச்சனும் ஒரு ரவுண்டு க்ளீன் பண்ணியாச்சு. சிங்க்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு. சிம்னியும் ஒரு ரவுண்டு சுற்றி க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இது ஃப்ரிட்ஜு வாஷிங் அது எல்லாமே தொடச்சாச்சு. இப்போ டைம் பாருங்கள் என்ன ஆச்சு காட்டுறேன். இன்னுமே ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட்டு நான் இப்போ வந்து இன்றைக்கி ஸோ இப்போ பாருங்கள் 12:30 மணி ஆகுது, 12:15. ஸோ என் முடி வந்து அது ஃபுல்லாக இப்படி ப்ரஷ் போட்டுட்டுறதுனால இப்படி ஆகிப்போச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பிளானுன்னா, ஸோ லஞ்ச் எனக்கு சுத்தமாக பசிக்கலை. எனக்கு ஒரே ஒரு வடை மட்டும் வச்சுருக்கேன். அவங்க வந்து ஒரு வடை போதும்னுட்டாங்க. ஒரே ஒரு வடை மட்டும் பசி வரும்போது சாப்பிடலாம், அவ்வளோதான். அதோட நைட்டுக்கு பாட்லக் கன்ஃபார்ம்டு. ஸோ லைட்டாக தான் ஏதாவது சாப்பிட போகிறேன். மினிட் அப்போ ஸோ டைனிங் டேபிளும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. ஸோ நைட்டுக்கு வந்து எல்லாம் ஒரு 8-8:30 மணி போல் டிசைட். ஏன்னா இன்றைக்கி ஒர்க்கிங் இல்லையா, நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் 8:30 மணி நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த விலாக் பாட்லக்கு தான் இருக்க போகுது. அடுத்தது இப்போது இந்த பாட்லக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம வீட்டில் தான். ஸோ நான் வந்து டெரஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் டெரஸில் நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து வெஜ் ஸ்டார்டரோ நான்வெஜ் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மெனியூ பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது சரி ஃபஸ்ட்டு இந்த vlog வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்தது பாட்லக் டிஸ்கஷனுக்கு போகணும். அதெல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு அந்த நடுவு கேப்பில் கொஞ்சம் டைம் இருந்துச்சுனாக்கா ஒரு மூவி பார்க்கலாம். அந்த மூவிக்கும் நம்ம வந்து பந்தோபஸ்து பண்ணியிருக்கோம். இல்லைன்னா சும்மா வேலைன்னப்பா எங்கே போச்சு இது ஒன்று. அப்புறம் எங்கே போச்சு, கண்ணு முன்னாடியே இருக்குது, வச்சுட்டு தேடிட்டு இருக்கேன்.
இன்றைக்கி நைட் மூவி பார்க்க முடியாது இல்லைங்களா, நைட்டுக்கு வந்து நமக்கு பாட்லக் பார்ட்டி இருக்குது. ஸோ இப்போது மத்தியானமாக, அது மூவி கூட கிடையாது ஓகேவா, ஒரு ஏதோ ஒரு ஜாப்பனீஸோ தாயோ கோரியனோ தெரியல, ஒரு ஒரு மூவி. அதில் வந்து குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. பேய் கதைன்னு ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி. ஸோ அது வந்து ஒவ்வொரு எபிசோடு பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் இருக்கும். அதாவது ஒரு மூவியில் குட்டி குட்டி 4-5 ஸ்டோரிஸ் இருக்குது போல். ஸோ அதுதான் பார்க்கலாம். இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. லஞ்சு வந்து நான் சாப்பிட போகிறதில்ல, ஈவினிங் ஆப்படைட் அப்படியே வைப்போம். ஸோ இது வந்து மைக்ரோவேவ் பாப்கார்ன் அண்ட் என்னோட சிப்ஸ். இதுதான் வந்து மூவிக்கு பந்தோபஸ்த். சரி, அடுத்த பாட்லக் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு பாய் பாய். இப்போ தான் பார்க்குறேன், சிச்சோ என் மாமியாரோட ஒரு பாவாடை மிஸ் ஆகிப்போச்சு. அடுத்த லோடில் துவைப்போம்.